ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன். உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாகவே இருக்கப் போகிறது. எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன். வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக இரு. ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அது இப்போது நடந்துவிட்டது. இறுதி வெற்றி உனக்குத்தான். நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள். சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும். உனக்கு நீ நினைத்த மாதிரியே, நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து சேரப்போகிறது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர். உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள். இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்க போகிறார்கள். எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள். ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன். எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே முடித்து விட்டேன். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா? அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக? உன்னை சோதிக்க அல்ல. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன். அதை நீ முதலில் புரிந்து கொள். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். நான் என்பதை நீ மறந்து விடாதே. எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும். நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. இந்த அப்பாவின் ஆசையோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். உனக்கு ஒன்று தரப்போகிறேன். நீ கேட்டதை தரப்போகிறேன். நீ கேட்டது ஒன்றுதான், நான் கொடுப்பதோ 2 மடங்காக இருக்கும். நீ கேட்ட சந்தோஷத்தை விட 2 மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய். நீ தயாராக இரு. உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு. இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. வரவேற்க தயாராக இரு. வருவது வரட்டும், விட்டு விடாதே. என்னையே நீ உறுதியாக பற்றி கொண்டு எப்போதுமே நிதானத்துடனும் சக காலமும் என்னுடன் ஒன்றியும் இரு. எப்போதுமே உன் அப்பாவின் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் நீ இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ எவ்வளவு இழந்தாயோ, எத்தனை இழந்தாயோ அத்தனையுமே நான் உன்னை வந்தடையும்படி நான் செய்கிறேன். இழந்ததையும் நீ சீக்கிரமாகவே அடைந்து விடுவாய். உன் மனதில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே. நான் சொல்வது புரிகிறதா? இழந்ததையே நினைத்து நீ வருந்து கொண்டிருக்காதே. இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். அப்புறம் உனக்கு என்று ஒன்றுமில்லாமல் போய்விடும். உன்னிடம் எவ்வளவு இருக்கிறதோ உனக்கு மன திருப்தியாக வைத்துக்கொள். உன் மனதை எப்போதும் திருப்தியுடனும் மகிழ்வுடனும் வைத்துக்கொள். நீ இழந்தது எவ்வளவாக இருக்கட்டும், அனைத்தையுமே நான் அடைய வைப்பேன். கவலையின்றி இரு. போய்விட்டதே என்று மனம் பதறாதே. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ ஏற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை. உங்கள் எல்லா வழிகளையுமே நான் தூக்கி எறிந்து விடுவேன். என்னை நம்பினால் மட்டுமே, விசுவாசமும் பொறுமையும் வைத்தால் மட்டுமே. உங்களுக்கான நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னிடம் எதிர்பார்த்து வந்த விஷயம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது. நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நீ நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். நீ எங்கேயோ எப்போதோ இந்த வார்த்தையை நீ கேட்டிருப்பாய், பார்த்திருப்பாய்.
ஆம், உன்னுடைய கஷ்ட காலத்தில் இறைவன் உன் கூடவே இல்லை என்று நம்பாதே. எப்போதுமே என் அப்பா என் கூடவே இருப்பார் என்று நம்பு. உன் கஷ்ட காலத்தில்தான் எப்போதும் உன்னுடன் நான் நெருக்கமாகிறேன். நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். நான் இல்லை என்று நம்பாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பு. அப்பொழுதுதான் என்னுடைய முழுமையான ஆசியையும் உனக்கு தர முடியும். கவலைப்படாதே, உன்னுடனேயே நான் இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்திருப்பாய். எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாகவே அமையும். சந்தோஷமாக நான் அமைத்து தருகிறேன். அதில் எந்த ஒரு சிறு குறையுமே இருக்காது. சிறு குறை ஏற்படும்படி நான் உனக்கு தரமாட்டேன். அதில் எந்த தப்பும் இருக்காது, தவறும் இருக்காது. என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு. நான் சொல்வது போல செய். என்னுடைய பேச்சை கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் அப்பாவின் பிள்ளைதான் சொல்கிறேன். இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் இது கலிகாலமாகிவிட்டது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாமல் இரு. நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன். புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா? நன்றி பாராட்டுவதுதான். பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான். செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம். தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது நான் தான். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே நீ அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன். நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன். உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய். நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது. எப்போது உனது பாரங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது. உனக்கு நல்லதை நடக்க செய்யப் போகிறேன். இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை. என்னுடைய தவக்காலமே உனக்காக மட்டும்தான். எல்லாமே உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய். பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். காத்திரு.